வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். இப்போ கோயில், எந்த கோயிலுக்கு நான் செல்லலாம் அப்படி சொல்லிட்டு டெம்பிள் கன்சல்டேஷன் ஒரு சர்வீஸ் வச்சிருக்கோம். www.vetriastro.in என்ற எங்க வெப்சைட்குள்ள வாங்க. அந்த வெப்சைட்குள்ள எங்களுடைய சர்வீஸ் எல்லாமே இருக்கும். அதுல உங்களுக்கு எந்த சர்வீஸ் தேவையோ அதை பயன்படுத்திக்கங்க. இப்ப கோயிலை பத்தி பார்ப்போம். ஒரு மனிதர் எந்த கோயிலுக்கு போனா அவர் பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். நான் எந்த கோயிலுக்கு சார் போகணும், என் ராசிக்கு எந்த கோயில் சார் போகணும்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கதிர்வீச்சை கொண்டு ஒவ்வொரு கோயிலை ரன் பண்றது. எப்படின்னா, இப்போ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னுவாங்க. அப்போ முருகர் இருக்க இடமெல்லாம் குன்றுக்கு மேல முருகர் இருப்பார். ஒரு சின்ன ஒரு மலை, திருத்தணி மலை, அந்த மாதிரி பழமுதிர் சோலை மலை, இந்த மலைகள் மேலெல்லாம் வந்து முருகன் இருப்பாரு. குன்று இருக்கும் இடம்லாம் முருகன் இருப்பாருன்னா அப்ப செவ்வாயினுடைய காரகத்துவம் அங்க அதிகமா இருக்கும். செவ்வாய் கோள்களுடைய கதிர்வீச்சு அங்க அதிகமா ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உண்டு. இப்போ சூரியனார் கோயில்ல சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும். இப்போ உங்களுடைய ஜாதக கட்டத்துல உங்களுக்கு யோகமான கிரகம் எதுன்னு ஜாதகத்துல ஆய்வு பண்ணணும். ஜாதகம் பார்க்கறதுன்றது வேற, ஜாதகம் ஆய்வு பண்றதுன்றது வேற. ஜாதகம் பார்க்கறது வந்தமா ஏதோ ஜாதகம் பார்த்து இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த தசாபதி நடக்குன்னு சொல்லிடலாம். ஆனா ஜாதகம் ஆய்வு பண்ணும் பொழுது அதுல வந்து உங்களுக்கு யோகமான கிரகம் எது, உங்களுக்கு அவயோகமான கிரகம் எதுன்னு வரும். இப்ப பொதுவா இப்ப அவயோகமான கிரகம் செவ்வாய்ன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஜாதகத்துல. இப்ப நான் சொன்ன குன்று இருக்கமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. இப்ப இவர் இயற்கையாகவே குமரனை வழிபாடு செய்வார். அப்போ அவயோக பேட்டர்னை அங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. அவயோக பேட்டர்னை அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு உண்டான யோகம் யாரு, அவயோகம் யாரு அவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப அந்த டெம்பிள்னா எந்த கோயிலுக்குள்ள இவர் போகணும்? திருப்பதிக்கு சென்றால் நிறைய பேருக்கு யோக பலன் இருக்கும். சிலருக்கு நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பல வீடியோக்கள் சொல்லியிருக்கிறேன். அப்ப திருப்பதினா சந்திரனுடைய காரகத்துவம் அதிகமா இருக்கு. அப்ப சந்திரனுடைய காரகத்துவம் அதிகமா இருக்கும் பொழுது சந்திரன் அவயோகமா இருக்கிற ஜாதகர்கள் அங்க செல்லக்கூடாது. அந்த ஜாதகர் யாரு? அப்ப உங்க ஜாதகத்தை பார்க்கணும். உங்க ஜாதகத்துல சந்திரன் எப்படி இருக்காரு பார்க்கணும். உங்களுடைய பிறந்த யோகத்துல அதாவது திதி, யோகம், கரணம், கிழமை, நட்சத்திரம் சொல்லுவோம். அதுல வரக்கூடிய யோகத்துல அதுல யோகாதிபதி யாரு, அவயோகாதிபதி இதெல்லாம் ஆய்வு பண்றதுதான். இந்த ஆய்வு பண்ணும்போது உங்களுடைய ஜாதகத்துல கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்து நீங்க இந்த கோயிலுக்குள்ள போனா பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த கிழமையில போனா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அப்ப இந்த ஓரையில போனா இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சஜஷன் கொடுப்போம். அந்த சஜஷனை பின்பற்றி ரெகுலரா ஃபாலோ பண்ணி அந்த சம்பந்தப்பட்ட விஷய கோயிலுக்குள்ள ரெகுலரா போறதோ, அது சம்பந்தப்பட்ட விஷய தானியங்களை பயன்படுத்தி சாப்பிடுவது, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய ஸ்டோன்ஸை போடுறது, அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய வாழ்வியல் பரிகாரங்கள் செய்து கொண்டால் உங்களுக்கு அபிரிவிதமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது தான் உங்களுடைய யோகாதிபதியான டெம்பிள். அந்த டெம்பிள் எது, அந்த கோயில் எது, அதை முதல்ல நீங்க நம்ம கிட்ட ஜாதக ஆய்வு பண்ணி அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆய்வின் அடிப்படையில் வரக்கூடிய யோகமான கிரகம், யோகமான கோயில் எது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரெகுலரா அந்த கோயிலுக்கு போக வர உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஏன்னா நீங்களாம் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃபாலோவர்ஸ். அதனால கண்டிப்பா நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்துல நீங்க டெவலப் ஆகணும். பாசிட்டிவா இருக்கணும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போ உங்களுக்கு உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.